அதிமுகவின் திட்டங்கள் மீண்டும் புத்துயிர் பெற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அரிய நிலையில் அமர வேண்டும் என அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட எம்எம்சி காலனி, அவனியாபுரம், தந்தை பெரியார் நகர், பராசக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ராஜன் செல்லப்பாவிற்கு மாலை அணிவித்தும் பூக்கள் தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய இயக்குநர் ஆர். சுந்தரராஜன், கொரோனா காலகட்டத்தில் பெங்களூருவில் சிக்கிக்கொண்ட கல்லூரி மாணவிகளை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பாக மீட்டு வந்ததாக கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய வேட்பாளர் ராஜன் செல்லப்பா, தாலிக்கு தங்கம், இருசக்கர வாகனம், மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை திமுக முடக்கியதாகவும் இந்த திட்டங்கள் புத்துயிர் பெற அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அண்ணனை சந்திக்கணும். அவர் அன்னையிலிருந்து எம்எல்ஏவா இருக்காரு. அன்னையிலிருந்து அன்னைக்கு என்ன பேசினாரோ இப்ப உங்களை எல்லாம் நான் வந்து சந்திக்கிறதுல டிஎம்கே காரங்க எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அந்த மதுரைக்கு நான் வந்துட்டேன். அவருக்கு போன் பண்ண எடுக்கவே இல்லை. இது டிஎம்கே. நான் ஒன்னும் பேச வேண்டாம்னு சொல்ல, வந்திருக்கிறப்பான்னு சொல்றதும் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா ராஜன் செல்லப்பா அவர் அப்படி இல்லை. அவரே போன் பண்ணி அவரே எனக்கு டிக்கெட் போட்டு அவரே இன்னைக்கு காலையில இத்தனை வேலைகளுக்கு இடையில காலையில 6:30 மணிக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, சௌகரியமா இருக்கீங்களா அப்படின்னு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பார்த்து அப்படின்னா இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு வந்து நிக்க வைப்பாருன்னு நினைக்கல. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா இருந்தது. கொரோனா பீரியட்ல ஒரு நைட்டு 12 மணி 12:30 மணி எல்லாம் ஒரு 10 பெண்கள் இங்க ஹைதராபாத்துக்கு போனவங்க மாட்டிக்கிறாங்க. கல்லூரி மாணவிகள் மாட்டிட்டாங்க. இ பாஸ் கிடையாது, போக முடியல. சென்னைக்கு எப்படி போறது தெரியல. நைட்டு 12:30 மணிக்கு ஒரு போன் பண்ணி அந்த பொண்ணுகள்ல ஒரு பொண்ணுக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பர் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சரி போன் பண்ணா அவங்க வீட்டுல எடுத்தாங்கன்னா அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோங்கிறதுக்காக அவங்க வந்து போன் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவர் யாருன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் எடுத்திருக்காரு. நம்முடைய இயக்குநர் குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக எடப்பாடி ஆளுநர் நிற்கிற நான் வெற்றி மதிப்பு சொல்லிட்டேன். ஐயா, மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர் ஐயங்காளி அவர்களே, அனைவருக்கும் சொன்னதை போல நீங்க போன தடவையே கடந்த 30,000 ஓட்டுல நீ ஜெயிக்க வச்சீங்க. எதுக்கு இரட்டை இலட்சத்துக்கு போட்டு. இந்த திறமை அன்னை சொன்ன மாதிரி அனைத்து மக்களும் திருப்பூர் தொகுதியை கவனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியின் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை, பொன்னான வாக்கை, விலைமதிப்பற்ற வாக்கை எந்த வகையிலும் வெற்றியோடு அமைப்பது என்ற வகையில் நீங்கள் சிந்தித்துக் கொண்ட காலகட்டத்தில் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இரட்டை இலட்சணத்துக்கு வாக்கு கேட்கிறோம். ஏன் இரட்டை இலட்சணத்துக்கு வாக்கு கேட்கிறோம்? உங்களுக்கா தெரியும், புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். தாலிக்கு தங்க திட்டத்தை கொண்டு வந்து தாய்மாமத்தை புகழ் பெற்றார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? தாலிக்கு தங்க திட்டம் முடக்கப்பட்டு விட்டது.